திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தைப்பூசம் விரதம் எப்படி இருக்கலாம். தைப்பூசம் விரதம் 48 நாள் கடைபிடிக்கிறவங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லை 48 நாட்கள் கடைபிடிக்க முடியலைன்னா நம்ம 21 நாட்களோ அல்லது கடைசி 6 நாட்களோ நம்ம கடைபிடிக்கலாம். நான் எப்படி விரதத்தை ஃபாலோ பண்ண போகிறேங்கிறத எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம், நான்வெஜ், அதாவது அசைவம் சாப்பிடாமல் இருப்பது. முருகன் நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, எவ்வளவோ கஷ்டங்களை நமக்கு உதவி பண்ணியிருக்காரு, எவ்வளவோ காரியத்தை நமக்கு தடையிலேருந்து நமக்கு நீக்கி நம்மளை வழி நடத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட முருகனுக்கு நம்ம ஒரு 48 நாள் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்கலாம். முருகனை வேண்டி இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இருக்கலாம். 48 நாள் எல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 21 நாளாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த விரதம் இருக்கணும். கண்டிப்பாக இது வந்து மெயின் விஷயம். நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்க தொடங்கிட்டாவே உங்களுக்கு அந்த இது வந்துடும், இருக்கணும் நம்ம அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். இரண்டாவது விஷயம், பதிகம் பாராயணம் செய்வது. பதிகம் நீங்கள் பாராயணம் செய்த தொடங்கினாலே உங்களுக்கு அசைவம் சாப்பிட வராது. ஏன்னா டெய்லி நம்ம திருப்புகளோ வேல்மாறலும் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது, ஐயோ இன்றைக்கி நம்ம படித்தோமே, நாளைக்கு இப்போ நம்ம அசைவம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கே ஒரு மனசில் ஒரு நெருடல் இருக்கும். ஐயோ எப்படி நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டோமே, எப்படி படிக்கிறது அப்படின்னு. அப்போ உங்களுக்காகவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே சாப்பிடாமல் நீங்கள் அதை விட ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி விடுவோன்னே தெரியாது, நம்மளை அறியாமையே நம்ம அதை விட்டுருவோம். பதிகம் பாராயணம் பண்ணுவது முக்கியமாக நான் அது கடைசியில் சொல்கிறேன். சில பதிகங்கள் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரெகுலராக பண்ணுறதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம், மௌனம்னா மௌன விரதம் இருக்கலாம். முடிஞ்ச வரை மேக்சிமம் பேசாமல் அமைதியாக இருங்க. முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை இல்லை டெய்லி ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி மௌன விரதம் இருக்க முடிஞ்சதுன்னா இருங்க. அப்படி இல்லைன்னா மேக்சிமம் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாகவே இருந்து முருகன் கூட பேசுங்க. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை முருகன் கூட பேசுங்க. அதை மனசுக்குள்ளே பேசுங்க. வெளியில் நம்ம குழந்தைகள்கிட்ட கோவப்படுறதோ இல்லை வேறு யார்கிட்டையும் நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினா அவங்கள்ட்ட கோவப்படுறதையோ அதை மேக்சிமம் தவிர்த்துறது நல்லது. உங்களுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. ஆனால் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு விரதம் இருக்க ஆரம்பித்தோடனே, முருகனை கும்பிட ஆரம்பித்த உடனே நமக்கு சில தடங்கல்கள் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த சஷ்டியில் விரதம் இருக்கையெல்லாம் ஃபஸ்ட் நாளே சண்டை வந்தது. என்ன சொல்கிறது, நமக்கு கண்டிப்பாக அந்த தடை வரதான் செய்யணும். அதையும் மீறி முருகனை பற்றிட்டு அவர் காலை பிடிச்சி நம்ம போயிட்டே இருக்கணும். நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிட்டு, அப்பா நான் அந்த விரதம் நான் இருக்க போகிறேன், நீங்கள் தான் எனக்கு இதை நல்லபடியாக முடித்து தரணும், அந்த விரதம் ஃபுல் இருக்கிற வரை நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம முருகனை நோக்கி வேண்டிட்டு நீங்கள் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன கேட்டால் நான் சொல்கிறது, நான் எப்படி பாராயணம், நான் எப்படி இருப்பேன்னா, பதிகம் மேக்சிமம் பதிகம் தான் நான் பாராயணம் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வரி மந்திரமோ இல்லை திருமுருக ஆற்றுப்படையில் வர பாடலோ வேல்மாறலில் சில பாடல்கள் அதெல்லாம் நான் பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ திருப்புகள், முதல்ல திருப்புகள், ஏதாவது ஒரு திருப்புகள் நீங்கள் ஒரு டைமோ 2 டைமோ முடிஞ்சால் 6 டைமோ, இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும்னா நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். திருப்புகளில் சில முக்கியமான திருப்புகள் எந்நாள் பிறக்கவும், அதாவது 904வது திருப்புகள். அதுக்கப்புறம் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் டெய்லி கூட பாராயணம் பண்ணலாம். அப்புறம் பெருக்க சஞ்சலித்து, அப்புறம் ஆறுமுகம் என்று பூதி, அந்த திருப்புகள் பாராயணம் பண்ணலாம். ரெண்டாவது குமாரஸ்தவம். வெறும் 44 வரி தான் இருக்குது. அது முடிஞ்சால் நீங்கள் டெய்லி கூட பண்ணலாம், அல்லது நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மூணாவது வேல்மாறல்.
எது நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ வேல்மாறல் வந்து கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். இந்த 48 நாள் நீங்கள் வேல்மாறல் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் பெரிய அதிசயத்தை நமக்கு கொடுப்பாரு. ஏன்னா அதுக்கு நானே சாட்சி. நான் என்னோடய வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், வேல்மாறல் படித்தா கண்டிப்பாக நமக்கு அற்புதம் கிடைக்கும். நம்மளோட கஷ்டம்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே உணரலாம். முருகன் நம்ம கூட இருக்காரு, நமக்கு உதவி செய்கிறாருங்க நம்மளே உணரலாம். வாழ்க்கையில் நமக்கு ஒரு தைரியம். அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசம் முடிஞ்சால் நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். இல்லை செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சண்முக கவசம். இப்போ நிறைய பேருக்கு வந்து உடல் பிரச்சனை, இப்போ வந்து மெயினாக இருக்கிறது நமக்கு வறுமை, உடல் பிணி, மனநோய், மனப்பிரச்சனை. இதுதான் நம்ம உடல் பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரத்தில் வந்து முக்கியமான பாடல்கள் 38, 40, 70, 72. அதில் கொல்லித்தலையில் எறும்பது போலன்னு ஒரு பாடல் வரும். அதெல்லாம் நீங்கள் டெய்லி மேக்ஸிமம் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். அதில் ஒரு வரி இருக்கும், கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் என்ற உள்ளத்துயிரே உழைத்தருளாய். முழு பாடலையும் பாராயணம் செய்ய முடியலன்னா கூட அந்த ஒரு வரியவாவது நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. நம்மளோட உள்ளத்துயிரை கண்டிப்பாக முருகன் நமக்கு நீக்குவார். அதுக்கப்புறம் வந்து கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியில் உருவாய் அருவாய் அந்த பாடல் இருக்கும். அந்த 4 வரையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். அப்படி இல்லை அதில் கடைசி வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அது கூட நீங்கள் பாராயணம் செய்யலாம். இந்த மாதிரி ஈஸியான என்ன சொல்கிறது, எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் நம்ம முருகனை வந்து நினச்சிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஈஸியாக உள்ள மந்திரங்களை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப எப்போ வேணாலும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். கடைசியாக வந்து ஒரு வரி மந்திரத்தை வந்து எழுதி பாராயணம் பண்ணுங்க. இப்போ ஓம் சரவண பவ, ஓம் சரகண பவ, அது மாதிரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அந்த ஒரு வரியை கூட எழுதலாம். நான் வந்து வேல்மாறலில் வந்து அந்த முதல் 4 வரி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், அந்த பாடல் வந்து நான் வந்து மேக்ஸிமம் எழுதுவேன். என்னால் முடிஞ்ச இத்தனை டைம் அப்படி இல்லை, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எழுதுவேன். இல்லை இது எதுவுமே முடியலன்னா நீங்கள் வந்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். ஓம் முருகா போற்றின்னு எழுதலாம், இல்லைனா ஓம் முருகான்னு எழுதலாம். ஏதாவது ஒரு இதை டெய்லி ஒரு 6 முறை எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, அந்த ஒரு வரி மந்திரங்கள் தெரியும், அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதி பாராயணம் பண்ணி நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டுறீங்களோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த காரணம் அந்த காரணம் வேண்ட மாட்டேங்க. ஏன்னா முருகனுக்கு தெரியும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும். நான் வந்து அவரை வேண்டி நான் பாராயணம் பண்ணுவேன். கடவுள் எனக்கு இது வரைக்கும் முருகன் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு சரி பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காரு. அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த தைப்பூசம் விரதத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி இந்த பதிகங்கள்லாம் முடிஞ்ச அளவு பாராயணம் பண்ணுங்கள். முருகன் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து இது முருகப்பெருமானோட காயத்ரி மந்திரம், அதை கூட நம்ம பாராயணம் பண்ணலாம். ஒரு முறையோ இல்லை 6 முறையோ நம்ம பாராயணம் பண்ணலாம். வேலோட காயத்ரி மந்திரம் இதுகளை நீங்கள் இப்போ கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். அப்புறம் வந்து திருமுருகாற்றுப்படையிலேருந்து உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், அந்த பாடல் பாராயணம் பண்ணலாம். அப்புறம் 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அந்த பாடல் முக்கியமான பாடல். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, இந்த 3 பாடல்களையும் நம்ம பாராயணம் பண்ணலாம். கடைசியாக வந்து வேல் பூஜை. வேல் பூஜை வந்து இப்போ நம்ம உங்கள் வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேல் பூஜை பண்ணிவிட்டு வேல்மாறல் பாராயணம் செய்யலாம். அது டெய்லி முடிஞ்சால் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இல்லை இடையில வரப்போ சஷ்டி கிருத்திகை அந்த நாளைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல் பூஜை பண்ணிவிட்டு வேல்மாறல் நம்ம பாராயணம் செய்யலாம். கண்டிப்பாக உங்களால் இதான் கரெக்டாக இப்படி இதெல்லாம் ப்ரொசீஜராக செய்யணும்னு இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் முருகனை நினச்சி ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும். இதெல்லாம் ஃபுல்லாக எனக்கு கம்பல்சரி சொல்லணும் அப்படின்னு கிடையாது, சொன்னால் நல்லது. உங்கள் முருகான் மட்டும் சொன்னால் கூட போதும், முருகன் வந்து உங்களுக்காக ஓடி வந்து நிற்பார். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு வருஷமாக தான் இதெல்லாமே நான் செய்கிறேன். தெரியும், வேல்மாறல் படித்தோன்னே வேலே எங்கள் வீட்டுக்கு ஒரு வேல் இல்லை 2 வேல் இல்லை 2 வேல் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. இது மாதிரி நம்ம முருகனை கும்பிட ஆரம்பித்தோன்னா பல அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். தொடர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் முருகனை வழிபடுங்க. முருகர் அருளும் பரிபூரண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் முருகா போற்றி.